வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே என்ற தத்துவமிக் பாடல்கள் வரிகளைப் போல தனது தள்ளாத வயதிலும் விபத்தில் இழந்த கால்களுடன் செயற்கைக்கால் வைத்து ஒருவர் தினமும் மின்சார வண்டியில் இஞ்சி முரப்பா விற்று தனது வாழ்வாதாரத்தை நடத்தி வருகிறார். சுமார் 30 ஆண்டுகளாக தினமும் மின்சார ரயிலில் இஞ்சி முரப்பா விற்று தனது வாழ்வாதாரத்தை நடத்தி தனது 2 பிள்ளைகளையும் கரை சேர்த்ததாக சொல்கிறார். இவருக்கு சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கேஸ் கம்பெனியில் வேலை பார்த்த பொழுது விபத்தில் தனது காலை இழந்துள்ளார். அந்த கம்பெனி சார்பில் எந்த நஷ்டஈடும் தரப்படவில்லை. ஆனாலும் தளராத முயற்சியுடன் இன்று வரை தனது வாழ்வாதாரத்தை நடத்தி வருகிறார். அவருடன் சிறு உரையாடலை காண்போம். ஐயா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள் ஐயா. என் பேர் விஜயகுமார். எந்த ஊரியா? பொன்னேரி. என்ன, எப்படி உங்களுக்கு கால் விபத்தாச்சு? எனக்கு கம்பெனியில் கான்ட்ராக்டில் தினக்கூலிக்கு வேலைக்கு போகும்போது மேலேருந்து கீழே வந்துட்டேன். அடிப்பட்டு காலை எடுத்துட்டாங்க. அதாவது அவங்க ட்ரீட்மெண்ட் செலவு தான் பார்த்தாங்க. எந்த ஒரு நஷ்டம் தரல. எனக்கு தராது கட்டினால எல்லார்கிட்டையும் வேலை கேட்டு பார்த்தேன். எல்லாம் காலை காட்ட ஆரம்பித்தாங்க. சரி, நம்ம வந்து ஏதோ ஒரு தொழில் பண்ணி சாப்பிட்லாம். கால் முழுமையாகவே இதாகிடுச்சா? ஓ, அது வரைக்கும் கால் செயற்கை கால் வச்சுருக்கீங்க. எவ்வளோ நாளாக அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் இது பண்ணுறீங்க? நான் 97லேருந்து பண்ணுறேன். 97? ஆமாம். இந்த விபத்து நடந்தது இப்போ 1986. 40 வருஷம் ஆச்சு. ஆமாம், 40 வருஷத்தில். ஆனால் 30 வருஷமாக நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க. இல்லை எப்படி தொழிலில் வியாபாரம் கிடைக்குதா? கிடைக்கும். தினமும் எவ்வளோ நேரம் உழைக்கிறீங்க? சொல்ல முடியாது. வியாபாரத்தை பொறுத்து ஒரு 6 மணி நேரம் உழைப்பேன், 7 மணி நேரம் உழைப்பேன். கால் வலி ஆச்சுன்னா கம்முனி எங்கன்னா உட்காந்துப்பேன். ட்ரெயினில் ஏறி இறங்குற இல்லை எதுவும் டிக்கெட்டு டெய்லி எடுக்க வேண்டியது? இல்லை, டிக்கெட்டில் யாருக்கு எந்த சார் கேட்க மாட்டாங்க. கேட்டாங்கன்னா ஐயா சார் என்னுடைய சூழ்நிலை சரியில்லைன்னா போடாது. இப்போ இஞ்சி மரப்பா மட்டும்தான் விற்கிறீங்களா, வேறு எதுவும் இல்லை? இஞ்சி மரப்பா மட்டும்தான் விற்கிறேன். பருபி கம்பரிக்கட்டுலாம் போடுவேன். அது கொஞ்சம் இதுவாக இருக்குது. அதனால் இஞ்சி மரப்பா மட்டும். நீங்களே சொந்தமாக தயாரிக்கிறீங்க? இல்லை, வாங்கிட்டு வரேன் கடையில். ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு? எனக்கு ஒரு பீஸுக்கு 1000 கிடைக்கும். ஒரு நாளைக்கு சராசரியாக எவ்வளோ? 200 300 அவ்வளோதான் கிடைக்குது. அவ்வளோதாங்க. அதை வச்சு தான் உங்களுக்கு வாழ்வாதாரம். சொந்த வீடுலாம் கிடையாது? இல்லை. அரசாங்கத்தை எதுவும் உதவி எதிர்பார்க்குறீங்களா? அரசாங்கம் எதனா ஒரு பெட்டி கடை மாதிரி வச்சு கொடுத்தா வச்சு படிச்சேன். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் விஜயகுமார். என்ன வயசாகுது? 69 பிறந்தேன். கணக்கு போட்டுருங்க. 69 பிறந்தேன். இது வரைக்கும் அரசு உதவி எதுவுமே கிடைக்கல உங்களுக்கு? நண்பர்களே, இவருக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய விரும்பினால் தாராளமாக செய்யுங்கள்.